அன்பான தோழர்களே, இந்த நூலகத்தை திறந்து வைத்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தோழர் எழிலன் அவர்களே, உரையாற்றிய கருஞ்சட்டை பெல் ராஜன் அவர்களே, இதெல்லாக கூடியிருக்கிற தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த அலுவலகத்தில் நான் பார்த்தபோது இந்த நூலகமாக இது இப்படி மாறி போயிருக்கிறது என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. மிகச்சிறப்பாக ஒரு நூலகமாகவே இதை அவர்கள் தோழர்கள் இரவு பகலாக உழைத்து ஒரு நூலகத்தினுடைய தோற்றத்திற்கு இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய உழைப்புக்கு நாம் நிச்சயமாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடம் ஒரு தலைமை கழகத்தினுடைய செயல் அகமாக இந்த இடம் தொடங்கப்பட்டது. பிறகு செயல் வீரர்கள் இந்த கழகத்தின் அலுவலகத்திலே தங்கி முழு நேரமும் இயக்கத்திற்கு பயன்படக்கூடிய செயலாற்றல் மிக்க தோழர்கள் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் எங்களுக்கு ஒரு பிரிண்டிங் இன்விடேஷன் போடணுன்னா, அல்ல ஒரு சிஸ்டத்தில் ஏதாவது ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால், இல்லை எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடிய திறமையுள்ள டெக்னீஷியன்ஸ் தோழர்கள் எல்லோரும் இங்கே இருந்து களப்பணி ஆட்சி கொண்டு இங்கே தங்கி கொண்டு இருக்கிற இந்த நிலையில் இது ஒரு நூலகமாகவும் இப்போது மாறிப்போயிருக்கிறது. எனவே இந்த நூலகமாக மாற்றுவதற்கு உழைத்த தோழர்கள் அனைவருக்கும் முதலிலே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த குடியரசு நூற்றாண்டு இதை பற்றி அதனுடைய நினைவாக அதை தொடங்க வேண்டும் என்று சொன்னார்கள். மருத்துவர் ஏலன் அவர்கள் பெரியார் இயக்கத்திற்கும் தமக்கும் உள்ள தொடர்புகளை சொன்னார்கள். மருத்துவரை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கழக தோழர்களுடன் நெருக்கமான தொடர்புடையவர். காரணம், நீண்ட காலமாக எங்களோடு பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு தோழர்களோடு உலகம் தோன்றியது எப்படி, கடவுள் தோன்றியது எப்படி என்பதை பற்றி தொடர்ச்சியாக பயிற்சி முகாமில் ஏலன் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். எனவே கழக தோழர்கள் அத்தனை பேரிடம் தமிழகம் தழுவிய அளவில் அவருக்கு நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. சட்டமன்ற உறுப்பினராகி ஒரு பெரியாரியல்வாதியாக மக்கள் தொண்டை எப்படி முன்னெடுக்க முடியும் என்பதில் ஏனைய மக்கள் தொண்டை முன்னெடுப்பவர்களுக்கும் பெரியாரியலை உள்வாங்கியவர்களுக்கான மக்கள் தொண்டை முன்னெடுப்பதற்கும் உள்ள ஒரு குணாம்சமான வேறுபாடை ஏலன் அவர்களிடம் நாம் பார்க்க முடியும். அது பேசிக்காக ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம்தான். முதல்ல ஒரு பெரியாரினுடைய அடிப்படையுடைய சொன்னால், நீ மனுஷனாக வாழு என்பதற்கான அடையாளம் நீ சமூக மனிதனாக வாழ், சமூகத்திற்காக நீ வாழ்கிறாய் என்பதுதான் உன் மனிதனுக்காக அடையாளம். நீ பிறக்கிறாய் என்று சொன்னால் நீயாக பிறக்கவில்லை, உன்னுடைய தாய் தந்தை ஆகியோருடைய ஏதோ ஒரு உறவின் காரணமாக அவர்களுடைய முயற்சியில் தான் நீ பிறந்திருக்கிறாய், நீ தானாக பிறக்கவில்லை. யாரோருடைய முயற்சியில் பிறந்த நீ உனக்காக வாழக்கூடாது, நீ சமுதாயத்திற்காக வாழ வேண்டும் என்று மிக ஆழமாக பெரியார் சொன்னார். அப்போ ஒரு மனிதன் என்பதற்கான ஒரு அடையாளமே ஒரு சமூக மனிதனாக வாழ்வது தான், சமூகத்திற்காக உழைப்பது தான். என்ன செஞ்ச சமூகத்திற்கு கேட்கணும். அப்போ அந்த சமூக உணர்வோடு ஒரு இயக்குகின்ற ஒரு மனிதர்களாக இருக்கிறவங்க சமூக கவலை உள்ள மனிதர்களாக மாறுகிற போது அவர்கள் மக்களை எப்படி பார்க்குறாங்க, பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்க, அதிகாரிகளை எப்படி பார்க்குறாங்க, அவர்களிடம் எப்படி வேலை வாங்குவதற்கான முயற்சிகளை எப்படி அணுகுமுறைகளை மேற்கொள்கிறாங்க, இந்த பயிற்சிகள்லாம் ஒரு பெரியாரியலை உள்வாங்கிக்கிறவங்களோட ஒரு பயிற்சி ஒரு தனித்துவமாக இருக்கும். அத்தகைய அணுகுமுறையில் தான் தோழர் எழிலன் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, வெற்றிகரமான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த வச்சு நாங்கள்லாம் தொல்லை கொடுக்கக்கூடாது, நீங்கள் அந்த சிபாரிசு இந்த சிபாரிசு இப்பெல்லாம் நாங்கள் எதுக்கும் அவர்கிட்ட போகிறதே கிடையாது, பொதுவாக யார்ட்டையுமே நாங்கள் போகிறது கிடையாது. பிரச்சனை சமூகத்துக்கு ஏதாவது தேவையான விஷயங்கள் சொன்னால் உடல்நலம் சரியில்லை, ஒருத்தருக்கு எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு வாழ்வியல் இருக்கிற பிரச்சனை சொன்னால் அது மாதிரி விஷயங்களை நம்ம கடமை செய்ய வேண்டியதுனால அந்த சில மருத்துவ அமைச்சர் அவங்கெல்லாம் நம்ம போய் வேண்டிய ஒரு அவசியம் தவிர தனிப்பட்ட முறைக்கு இந்த கான்ட்ராக்டை கூட அந்த டெண்டரை எடுத்துக்கூட இந்த பகுதியை கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் யார்ட்டையும் போகிறதும் கிடையாது. முதலமைச்சர் கூட எங்கள் இயக்கத்து மேலே ஒரு மரியாதை வைக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். நான்லாம் அவர் சந்தித்து பேசுகிறப்ப கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி நான் அவர் சந்தித்தே இல்லை, ரொம்ப நாள் சந்தித்தேன் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் சந்தித்தப்ப இன்னும் நீண்ட காலமாக பழகிய ஒரு நண்பரை போல அப்படி ஒரு உணர்வோடு அவர் பேசியிருந்தார். எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. அப்போ பல மனசிலிருந்து பல தகவல்களை துணிந்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். புதுசாக ஒரு ஆள்கிட்ட எப்படி முதலமைச்சர்கள் பேசுகிறாங்கிறது எனக்கே வியப்பாக இருக்குது பல விஷயங்கள். அதெல்லாம் நான் ஆனால் அவர் என்னென்ன சொன்னாரோ அடுத்த ஒரு ஓராண்டு 1.5 ஆண்டு காலத்திற்கான செயல் திட்டங்கள் என்ன என்பதை நாங்கள் சந்தித்த ஒரு அரை மணி 30 நிமிடத்தில் வரிசையாக சொல்லிட்டார். தொடர்ச்சியாக அந்த சம்பவம் தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு பிளானிங்கோட ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அது எனக்கு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. அதுதான் அந்தபடி தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனால ஒரு பெரியாரியல்வாதி ஒரு பொது தொண்டுக்கு வருகிறவன், பெரியார் பொது தொண்டிலேயே ஈரோட்டில் ஒரு முனிசிபல் சேர்மனாக இருந்தப்போ எப்படி செயல்பட்டார்னா, நோயை தொட்டாவே செத்து போயிடுவான்னு பயந்த நேரத்தில் பிளேக் நோய் வந்தப்போ ஒருத்தனையும் தூக்கிக்கிட்டு போய்
அடக்கம் செஞ்சு அடக்கம் செய்கிற வழி அதுக்கான விஷயங்களில் செய்யப்பட்டு அது மாதிரிலாம் வந்து பெரியாருடைய நகரசபை தலைவராக இருக்கிறப்ப அவருடைய பணிங்கிறது அப்படி ஒரு முழுமையான பணியெல்லாம் இருந்தது. அந்த பணியை பார்த்து ஆச்சரியப்பட்டு தான் ராஜாஜி வந்து பெரியார் நண்பராக நீ எப்படி ஒரு சிறப்பான ஒரு குடிநீர் திட்டத்தை ஈரோட்டில் நீ கொண்டு வந்த, அது வந்து சேலத்தில் முனிசிபல் சேர்மனாக இருக்கிற ராஜாஜிக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த திட்டத்தை இருந்து நீ எப்படி கொண்டு வந்து எங்களுக்கு அனுமதிக்கணும், நாங்கள் செயல்படுத்த வேண்டும் கேட்குறப்ப ராஜாஜிக்கு பெரியார் கிடையாது ஒரு நெருக்கமாகும். அப்போ ஒரு சமூக செயல்பாடுகளாக இருந்தாலும் ஒரு கட்சியில் ஈடுபாடு கொண்டாலும் முழுமையான அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என்பதை பெரியாரையும் நம்ம கற்றுக்கொண்டோம். அப்போ ஒரு சமூகத்தொண்டு வருகின்ற மனிதனுக்கும் அது முழுமையான ஈடுபாடு வருகின்ற போது இதை வைத்து நாம் சம்பாதிக்க வேண்டும், இதை வச்சு வீடு வாங்கணும், இதை வச்சு நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாவே நமக்கு அதை விட பெரிய பலம் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரென்த்தாக தான் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. துணிவு அதுக்கு வந்துடும், தப்பு செய்யலாட்டி துணிவு வந்துடும். அதனால தான் வெற்றிகரமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி நிச்சயமாக தொடரும். அடுத்த தடவையும் நிச்சயமாக வந்து வருவார். இன்னும் மேலும் மேலும் பதவிகள்லாம் அவங்களை போடலாம் வரணுங்கிறது எங்களை போன்ற எதிர்பார்ப்பு நிச்சயம் நடக்கும்னு நினைக்கிறோம். அடுத்து நம்முடைய பெல் ராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து கரிஞ்சட்டை பதிப்பகத்துக்கு ஒரு உயிர் ஊட்டி பல அமைப்புகளை நடத்தி தொடர்ச்சியாக இயக்கங்கள் பணிகள் கரை கூட்டங்கள் நடத்திக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவருடைய உழைப்பெல்லாம் யாருக்கோ போச்சு, வீணாக போச்சு, அரசியலுக்கு போச்சு. பெரிய ஆட்கள் அந்த நாட்டுக்கு வருவாங்க, ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக என்ன வேணா செய்யணுமோ அத்தனையும் செஞ்சார். எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணார். எல்லாமே வேலைக்கு எடுத்த வீண் என்று சொல்லி முதலாகவே சரி இந்த ஆட்கள் சரியான ஆட்கள் இல்லை என்று விலகி வந்ததில் முதல் மனிதர் அவர். அதை பாராட்டுறார். அதுக்கு முன்னே சுந்தரம் போன்றவங்களாம் இருக்காங்க, பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அது அந்த ஒரு பணி வந்து ஒரு விரயமான பணி தான். இப்போ நினச்சாவே அது ஒரு மறுவரிசனை பண்ணுறப்ப இந்த ஈழத்தமிழருக்காக நம்ம செஞ்ச உழைப்பெல்லாம் சரியான உழைப்பு தானா என்று மறுபரிசீலனை பண்ணுற அளவுக்கு இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் நாம் எடுத்தது ஒரு சரியான முடிவு. அந்த அடிப்படையில் என்ன பயன் கிடைத்ததுன்னு சொன்னால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் ஒரு அரசியல் போய் சேர்ந்தது. தமிழ்நாட்டு விடுதலை அரசியல், இன விடுதலைக்கான ஒரு அரசியல் அந்த காலகட்டத்தில் உருவான பல இளைஞர்கள் இன்றைக்கு பல்வேறு தளங்களில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நமக்கு வந்து செயல்படுத்திருக்காங்க. அந்த இளைஞர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அதில் கிடைத்த ஒரு சிறப்பு. அந்த அளவுக்கு கரிஞ்சட்டை தமிழர்களுடைய பணி வந்து தொடர்ச்சியாக இருக்கு. எங்களுக்கு எப்போ கேட்டாலும் அவர் பணம் கொடுத்துட்டே இருப்பார், இயக்கத்துக்கு பணம் கொடுத்துட்டே இருப்பார். வெறும் உழைப்பு மட்டும் இல்லை, உதவி மட்டும் இல்லை, பணமும் கொடுத்துட்டே இருப்பார். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனது. இந்த நேரத்தில் அதெல்லாம் நம்ம நன்றியோட நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ இதுக்கு கூட ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னு கேட்டாங்க, அவனை ஒரு 20,000 நான் கூட கொடுத்துட்டார், கம்ப்யூட்டர் வாங்கிங்கன்னு சொன்னேன். எல்லாம் மனசு வரணும், பணம் இருக்கலாம், மனசு வரணும், கொண்டு போய் சொல்லிட்டு செய்யணும். எதுக்கு பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்? மக்களுக்கு செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சிங்கிறது இருக்குது. அந்த அடிப்படையில் நடக்கு. குடியரசு அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசணும்னு சொன்னால், குடியரசை பற்றியான ஒரு பொதுவான சில கருத்துக்கள். குடியரசு அப்படிங்கிறது வந்து சுயமரியாதை இயக்கமும் குடியரசும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் 1925 கிட்டத்தட்ட 1945 வரையிலும் குடியரசு வந்தது. அதனுடைய பணிகள், அதனுடைய தொண்டுகள், அது எழுத்துப்பூர்வமாக வரலாறுகள் அதில் பதிவு செய்யப்பட்ட காரணத்தினால்தான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி முகநூல் அப்படிலாம் இருந்துன்னு சொன்னால் அந்த வரலாறுலாம் காத்தோடு போயிடும். இந்த வரலாறு நம்ம கிடைச்சிருக்கு. அப்போ எழுத்துப்பூர்வமாக அது பதிவு செய்யப்பட்ட காரணத்தினால்தான் அந்த வரலாறுகளை இன்றைக்கு நாம் படிக்க முடிகிறது, அந்த வரலாறுகளை நாம் பேச முடிகிறது, அந்த வரலாறுகளிலிருந்து நாம் பாடத்தை கற்பித்துக் கொள்ள முடிகிறது. பெரியார் குடியரசு தொடங்கிய ஒரு காலகட்டம் எதுன்னு சொன்னால் 5% பேர் தான் எழுத படிக்க தெரிஞ்சவங்க. 5% எழுத படிக்க தெரிஞ்சவங்க. அந்த காலகட்டத்தில் நான் ஒருவனே குடியரசு பத்திரிகையில் எழுதி, நான் ஒருவனே அச்சிட்டு, நான் ஒருவனே படிக்கின்ற நிலை இருக்கின்ற வரை குடியரசு பத்திரிகையை நான் நடத்தி கொண்டு இருப்பேன் அப்படின்னு பெரியார் சொல்லி. அப்போ எழுத படிக்க கிடையாது, அச்சு இயந்திர வளர்ச்சி கிடையாது, ஒலிபெருக்கி கிடையாது, தொலைபேசி வசதி கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் மின்சார வசதி கிடையாது. அந்த காலத்தில் குடியரசு கட்சியினுடைய மாநாடுகளில் 29 செங்கல்பட்டு மாநாட்டில் ஒலிபெருக்கி வசதி உண்டு என்று விளம்பரம் செஞ்சிருக்காங்க. அதுவே இல்லாமல் தான் கூட்டம் நடக்குது பலரும். அப்போ அந்த ஒரு காலகட்டம் எழுத படிக்க தெரியாது, மக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட போய் ஒரு எழுச்சியை உண்டாக்குறது, சிந்தனை உண்டாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் பெரியார் நடந்தது. 1925 பெரியார் குடியரசை தொடக்குகிற போது தொடங்கி வைக்கிறாரு. அது வந்து அந்த காலகட்டத்திலிருந்து குடியரசு படிப்படியான மாற்றங்களை கண்டு வந்திருக்கிறது, அடக்குமுறைகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறது. 25 வந்து ஞானியார் சுவாமிகள் ராஜன் கூட சொன்னார், எப்படி வந்து நம்ம அனுசரித்து போக வேண்டியிருக்கு, நம்ம வந்து ஒரு கொள்கையை முன்னெடுப்பதற்கு எந்த விதமான அணுகுமுறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை பற்றியான பல்வேறு கருத்துக்களை வந்து துல்லியமாக குடியரசு ஏற்றின் வழியாக பெரியார் சொல்லியிருக்கிறார். நான் அதை பற்றி சில செய்திகளை உங்களிடம் பின்னால் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ரொம்ப துல்லியமான செய்தி. அப்போ ஞானியார் சுவாமிகள் அதான் அந்த படத்தை வந்து துவங்கி வச்சுருக்காரு. அவர் கூட இருந்த இன்னொரு பிள்ளை, தங்கவேல் பிள்ளை சிறையில் இருந்தவர், அவர் சேர்ந்தால் தொடங்குறாங்க. அவர் கொஞ்ச நாளில் இறந்துடுறாரு.
இந்த 25 குடியரசு தொடங்கினதுக்கு அப்புறம் பல்வேறு அடக்குமுறைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து குடியரசு வந்துச்சுட்டே இருக்கு. அடக்குமுறையில் தான் குடியரசு வளர்ந்துருக்கு. 1937 33ஆம் தேதி பெரியார் வந்து ஒரு கட்டுரை எழுதுறார். அதாவது என்ன, இந்த ஆட்சி முறை ஏன் ஒழிய வேண்டும் அப்படிங்கிறது அந்த கட்டுரை. அதுக்கு வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்காரங்க ராஜ துரோக வழக்கு போடுறாங்க. 6 மாதம் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்க பதிப்பாசிரியர், அவங்களையும் கைது செய்கிறாங்க, அவங்களுக்கும் வழக்கு. பெரியாருடைய வரலாற்றில் எந்த வழக்குக்கும் எதிர் வழக்காடுவது கிடையாது. என்ன தண்டனை கொடுத்தாலும் கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எதிர்ப்பை தெரிவித்து இதற்கு இந்த நீதிமன்றம் எவ்வளவு தண்டனை கொடுக்கிறதோ அந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு போராட்ட முறை தான் பெரியாருடைய போராட்டம். வாழ்நாள் வக்கீல் வச்சு வாழாங்கிறது பெரியார்கிட்ட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீதிபதிகள் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, இந்த பார்ப்பனர்கள் நீதிபதிகள் வந்து இருக்கிற நாடு வந்து கடும் புலி வாழும் காடுன்னு நீதிபதிகளை வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. கண்டெம்ட் கோர்ட்லாம் அவ்வளவு கடுமையான கருத்துக்களை வந்து அங்கே சொல்லிட்டு அவங்க தண்டனை ஏற்றுட்டுருக்காங்க. ஆனால் சிறைக்கு போயிட்டான்னு சொன்னால் சிறையை வந்து ஒரு தியாகமாக பார்க்கல, அது வேற பிரச்சனை பார்ப்போம். இப்போ இந்த குடியரசுங்கிறது வந்து 43 கூட இடையில இந்த 35 33ல் இந்த ஆட்சி முறை ஏன் ஒழிய வேண்டும் என்று எழுதுகிற ஒரு கட்டுரைக்காக அவர் மீது வந்து தேச துரோக வழக்கு போடப்பட்டு 6 மாதம் வந்து சிறையில் வைக்கிறாங்க, கண்ணம்மாவோட வைக்கிறாங்க. அந்த சிறைச்சாலையை வந்து உடம்பு நலம் சரியில்லாத காரணத்தால் ஒரு 3 மாதத்தில் 2 மாதத்தில் பெரியார் விடுதலை செய்கிறாங்க, வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த கட்டுரையை பற்றி பெரியார் வந்து என்ன எழுதுறான்னு சொன்னால், நான் எழுதின கட்டுரை வந்து பெரிய புரட்சிகரமான கட்டுரையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சப்ப கட்டுரை தான் நான் எழுதுனது. அந்த கட்டுரை என்ன எழுதுறேன்னு சொன்னால், அரசாங்கம் வந்து கல்விக்கு வந்து ஏன் கூடுதல் நிதி ஒதுக்கலை, இந்த பிரச்சனை அன்னைக்கே வந்துருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது, அவன் கொடுக்கல, மத்திய அரசாங்கம் நிதிக்கு கல்விக்கே ஒதுக்கலை, கல்விக்கு ஏன் நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறது தான் வந்து அவர் எழுதுனது. அதுக்கு வந்து ராஜ துரோக வழக்கு போடுறான். அந்த ராஜ துரோக வழக்கை வந்து போட்டதுக்கப்புறம் பெரியார் வந்து அதை அந்த கட்டுரைக்கு தான் வந்து ராஜ துரோக வழக்கு வருது. அப்போ அந்த கட்டுரையை பற்றி பெரியார் வந்து சிறையிலேருந்து விடுதலை வந்ததுக்கப்புறம் ஈரோட்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு கூட்டம் போடுறாங்க. அதில் வந்து பெரியார் பேசுகிறாரு. அவர் பேசுகிற பேச்சு, குடியரசு பத்திரிகையில் என்னால் எழுதப்பட்ட ஒரு சாதாரணமானதும் சப்பையானதுமான வியாசத்திற்காகத்தான் நான் சிறை நேகம் நேர்ந்ததை தவிர மற்றபடி செய்யத்தக்க ஒரு காரியம் செய்துவிட்டு நான் சிறைக்கு போகவில்லை. சர்க்கார் குடியரசு இதழ்களை, பழைய இதழ்களை புரட்டி பார்த்தால் என்னை விட கடுமையாக தண்டிக்கக்கூடியதும் நாடு கடத்தக்கூடியமான வியாசங்களை நான் எழுதியிருப்பதை அவர்களால் பார்க்க முடியும். ஏற்கனவே நாடு கூட எனக்கு கடத்தலாம், பார்க்க முடியும். ஆனால் அவர்கள் அந்த காலத்திலெல்லாம் இதை கவனித்ததாக எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் அன்னோட்டிஸ், அவ்வளோ கடுமையானப்பெல்லாம் அன்னோட்டிஸ் தெரியவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு சொல்றார். அதற்கு காரணம் சுயமரியாதை கொள்கையை மக்கள் அதற்கு காரணம் வந்து சுயமரியாதை கொள்கை மக்கள் நம்ம பொது போய் சேரவில்லை. இப்போ என்ன தண்டிக்கிறதுக்கு காரணம், சுயமரியாதை கொள்கை மக்கள் ஆதரிக்க தொடங்கியவுடன், இவர்கள் வந்து பாமர மக்களை ஆதரிக்க தொடங்கியவுடன் இப்போது என்னை கைது செய்திருக்கிறார். அப்போ என்னை கைது செய்திருப்பது என்பது என்னுடைய கொள்கை மக்களால் கவனிக்க தொடங்கிவிட்டது என்பதற்கான ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன் அப்படின்னு தான் அந்த பார்க்குறது. சொல்லிவிட்டு இப்போ நான் சிறை சென்றதை பற்றி சொல்கிறாங்க. நான் சிறை சென்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை வந்து கொண்டாடுவதற்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பாமர மக்கள் வேணா நீலாம் சிறைக்கு போயிட்டு விட்டால் தியாகி அப்படின்னு பாமர மக்கள் வேணா அறியாமையில் பாராட்டலாம். ஆனால் நல்ல அறிவு அணுகுமுறை உள்ள அறிவாளிகள் இதில் வந்து இப்போ என்னை பாராட்டுறதுக்கு ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாராட்டு ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட அடக்குமுறையை, என்னை கைது செய்கின்ற அடக்குமுறையை நீங்கள் யாராவட்டங்க கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, உடனே அடுத்த நாளே இங்கே ஒரு போராட்டம் நடக்கும். அப்புறம் ஒரு சுவரிட்டு விட்டுவாங்க, அவரை விடுதலை செய் அப்படிங்கிற போராட்டத்தை நடத்துவோம். ஆனால் அப்போ பெரியார் என்ன சொன்னார்னா, என்னை அடக்குமுறை செய்ததை நீங்கள் எல்லாம் பாராட்டி வரவேற்க வேண்டும். என்னுடைய அடக்குமுறையை நீங்கள் பாராட்டி வரவேற்பது அப்படின்னு சொன்னால் இந்த அடக்குமுறை வழியாகத்தான் என்னுடைய கொள்கைகள் மக்களிடம் போய் சேரும். அதனால் வந்து என்னை வந்து நீங்கள் பாராட்டி தான் வரவேற்கணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்து அந்த கட்டுரையை பற்றி பெரியார் வந்து தன்னுடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு தடை, அதற்கு வந்து அப்போ ஜாமீன் கேட்டாங்க, 2000 ஜாமீன் கேட்டாங்க. அப்புறம் அபராதம் வைத்தாங்க, ஜாமீன் நடத்துனாங்க. 33 வந்து திடீரென்று குடியரசு நின்று போச்சு. இந்த தடை வந்த பிறகு நின்று போச்சு குடியரசுன்னு போனோன்னா, அப்போ அந்த கடைசி குடியரசில் பெரியார் எழுதினார், இந்த பத்திரிகை வந்து நின்று போகாது, அடுத்த பத்திரிகை உங்கள் கையில் வந்து கொண்டு இருக்கும், நீங்கள் வந்து யாரும் நிற்காதுன்னு நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த 7வது நாள் குடியரசு பத்திரிகை நிறுத்தப்பட்ட 7வது நாள் அடுத்த பத்திரிகை வருது.
அப்போ அந்த பத்திரிகைக்கு என்ன பேர் வைக்கிறான்னு சொன்னால் புரட்சின்னு பேர் வைக்கிறார். அப்போ என்ன எழுதுறான்னு சொன்னால், அடக்குமுறை எங்கிருந்து வருகிறதோ அடக்கப்படுகிறதோ அங்கே புரட்சி தோன்றும். அதுதான் முதல் தரமே. அடக்குமுறை எங்கே தோணுனா அங்கே வந்து புரட்சி வெடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இதை எழுதுறாரு. அப்புறம் அந்த புரட்சிக்கும் ஜாமீன் கேட்குறாங்க. அந்த புரட்சியும் வந்து கொஞ்ச நாளில் வந்து 2000 ஜாமீன் பண்ணுறாங்க. 7 மாதம் தான் அந்த பத்திரிக்கை வந்தது. அது அப்புறம் நின்று போச்சு. அப்புறம் பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு நாளிதழ் ஆரம்பிக்கிறார். அந்த நாளிதழ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வருது, டெய்லி வருது. அப்புறம் அதற்கு வந்து நடத்த முடியாமல் அந்த பத்திரிக்கை என்ன போய் அதற்கு பிணைத்தொகை கேட்குறான். 2000 பணை கேட்குறான். பகுத்தறிவுக்கு மட்டும் நான் ஒரு 5000 ரூபாய் பிணைத்தொகை கட்ட வேண்டியது. சொந்த காசில் பத்திரிக்கை நடத்தணும், பிணைத்தொகையும் கட்டணும். மக்கள்கிட்ட பார்க்குறவங்களாம் இதை பார்த்து எதிர்ப்பு, படிக்கிற எண்ணிக்கையும் குறைச்ச இந்த பின்னணியில் ஒரு தலைவர் வந்து இப்படி ஒரு பத்திரிகை நடத்தி இதை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு இருக்குது பார்த்தீங்களா? இட் இஸ் வெரி ட்ரமண்டஸ். இது வந்து வரலாற்றை நீங்கள் இப்படிலாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு. அப்போ அது ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் வந்து விடுதலை பத்திரிக்கை, வார 2 முறை பத்திரிக்கை வருது. விடுதலை பத்திரிக்கை வர்றப்பயே குடியரசு தினம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்தில் குடியரசு நிறுத்தப்பட்டு விடுதலை பத்திரிக்கை வருது. ஆக அவர் நடத்தின பத்திரிகை எல்லாமே அடக்குமுறைகளை சந்தித்த ஒரு பத்திரிகையாக தான் வருகிறது. அரசாங்கத்தினுடைய அடக்குமுறையில் சந்தித்து தான் அவர் தொடர்ச்சியாக அந்த பத்திரிகை நடந்திருக்காரு. இந்த வரலாற்று இந்த அணுகுமுறை பார்த்து நான் செய்தி சொல்லணும். இந்த சாமியார்கள் மற்ற விஷயங்கள்லாம் அணுகிறத பற்றி சொல்கிறப்ப பெரியார் வந்து ஈரோடில் வந்து ஒரு மாநாடு நடத்துறதுக்கு, அந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கிறதுக்கு யார் அழைக்கிறான்னு சொன்னால், இந்து மகாசபை தலைவராக இருந்த ஜெயகர், எம்ஆர் ஜெயகர், இந்து மகாசபையுடைய தலைவர். அவரை வந்து பெரியார் வந்து இந்த மாநாட்டுக்கு அழைக்கிறார், தலைமை தாங்கிறதுக்கு பெரியார் மாநாட்டுக்கு. எதுக்காக நான் அழைக்கிறேன்னு சொன்னால், பம்பாய் மாகாணத்தில் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்பதற்காக தீர்மானம் கொண்டு வந்த மனிதராக ஜெயகர் இருக்கிறார் என்ற காரணத்தினால் இந்த மாநாட்டுக்கு நான் அவர் அழைச்சிருக்கிறார். இந்து மகாசபையை அறிவிச்சிருக்கார். ஒட்டுப்பட்ட கருத்தில் அதை அறிவிச்சிருக்கிறார். இப்போ அதே காலகட்டத்தில் குடியரசு வந்து பழைய ஒரு 5 ஆண்டு கால குடியரசனுடைய மதிப்பீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான சமூகத்தில் வந்து ஒரு எதிர்ப்பை வந்து உருவாக்கியிருக்கு. கடுமையான எதிர்ப்பு. இப்போ இந்த குடியரசு 5 ஆண்டு குடியரசை பற்றி மதிப்பீடு செய்து லண்டனில் இருக்கிற லண்டன் ரேஷனலிஸ்ட் அசோசியேஷன் லிட்ரரி கைடு அப்படின்னு சொல்லி ஒரு மெகசைன் நடத்துகிறாங்க. லிட்ரரி கைடு, லண்டன் ரேஷனலிஸ்ட் அசோசியேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 ஆண்டு காலத்தில் குடியரசு தமிழ்நாட்டில் ஒரு அதிசய புரட்சியை நடத்தி இருக்கிறது. லண்டனில் இருக்கிற ரேஷனலிஸ்ட் அசோசியேஷன் அதை வந்து அவர் மதிப்பீடு செய்யணும். அதே மாதிரி 7 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தோலிக்கர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கத்தோலிக்க லீடர் அப்படிங்கிற பத்திரிக்கை குடியரசை ஒழிப்பதற்காகவே நன்கொடை நிதி திரட்டுது. குடியரசு ஒழிப்பு நிதி என்று போட்டு நன்கொடை திரட்டுது. இப்போ கத்தோலிக்க மத குருமார்கள், மத தலைவர்கள் இவர்கள் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு மாதிரி சுயமரியாதை இயக்கம் குடியரசு பத்திரிகை வந்துருச்சு, இது எங்களுக்கு பெரிய திரட்டாக இருக்குது, நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்களுக்கு பாதுகாக்கணும் என்று சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஒரு மனு போட்டு, பிரிட்டிஷ் அரசாங்கம் மத தலைவர்களை பாதுகாப்பதற்காகவே ஒரு சட்டம் கொண்டு வருகின்ற நிலையை பெரியாருடைய குடியரசு பத்திரிகை அந்த கேட்கிறது. இது ஒரு வரலாற்று அம்சம். அப்போ சொல்கிற அந்த மெயில் பத்திரிகை 33 பத்திரிகை, 33ஆம் ஆண்டில் மெயில் பத்திரிகை ஒரு தலைங்க எழுது. இதுவரையே மத தலைவர்களாக நாங்கள் பொதுமக்கள் மத்தியில் மதத்தை பிரச்சாரம் பண்ணோம், மதத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனோம். ஆனால் அந்த பாழாய் போன சுயமரியாதை இயக்கமும் குடியரசு வந்ததற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை எங்கள் சர்ச்சுக்குள்ளேயும் எங்கள் மத நிறுவனங்களும் தான் நடத்த முடியுதே தவிர மக்கள்கிட்ட கொண்டு போய் நடத்த முடியல என்று மெயில் பத்திரிகை இன்றைக்கு வந்து அவ்வளோ ஒரு தாக்கம். ஆனால் இன்றைக்கு அந்த தாக்கத்தை நாம் தொடர்ச்சியாக கொண்டு போயிருக்கோமா? அந்த தாக்கம் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு ஏன் இந்த பின்னடைவு வந்திருக்கிறது? அன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு எதிர்ச்சை போட்ட ஒரு இயக்கம் வந்து ஏன் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு மூடநம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் கூட நடத்த முடியாத நிலையில் தான் இருக்கும். போட்டிங்கன்னா உடனே இந்த மத விரோதம் வரும், உடனே அது கூக்குரல் போடுறோம், அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் இது வந்து எப்படி ஒரு அடித்தளம் போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லுவேன். பல விவகாரங்களில் வந்து கருத்துக்களை வந்து ரொம்ப கடுமையாக சொல்லி, பால்யவாகம் அந்த கட்டத்தில் குடியரசு மிகப்பெரிய கொண்டாச்சிருக்கு. அதில் கிருஷ்ணமாச்சார்னு ஒரு எம்எல்ஏ அவன் வந்து சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு போகிறான், இல்லை பிராமணர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இதில் வந்து நீங்கள் விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் வந்து ஒரு சட்டமன்ற தீர்மானம் கொண்டு போகிறான். அதை கண்டித்து எழுதிக்கிறாங்க. வாணிய செட்டியார், எண்ணெய் எடுக்கின்றவர்கள் எல்லாமே இழிவானவர்கள், வாணிய செட்டியார்கள் என்பவர்கள் இழிவானவர்கள், அவர்களுக்கு வந்து கோயில் நுழைவு அனுமதி மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோயில் நுழைவில் அனுமதி மறுத்து நீதிமன்றமே அவர்களுக்கு கோயில் நுழைவு அனுமதி மறுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டு திருவாங்கூர் சமஸ்தானத்தில் சர்சிபி ராமசாமி திவானாக இருந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில்
வாணிக செட்டியார்களுக்கு கோயில் நுழைவு அனுமதி மறுக்கப்பட்டதெல்லாம் வரலாறு இருக்குது. அதெல்லாம் குடியரசு கண்டித்து பழைய செய்தியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் பிராமண சபைகள் இந்த குடியரசு நடந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் சபைகள் கூட்டுறாங்க, மாநாடு போடுறாங்க, நிறைய தீர்மானங்கள் போடுறாங்க. அந்த பிராமண சபை வந்து குழந்தைகளை கூட்டுற ஒரு மாநாடு, நிறைய மாநாடு போடுறோம். அது என்ன சொல்றாங்கன்னா, வர்ணாசிரமத்தை கட்டாயமாக ஆதரிக்க வேண்டும், பிராமணர்கள் கடல் தாண்டி பயணம் செய்யக்கூடாது. பிராமணர்கள் கடல் தாண்டி பயணம் செய்த காந்தி, நேரு, லஜபதி ராய் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களையும் இந்த சபை வன்மையாக கண்டிக்கிறது. பெண் குழந்தைகளை எந்த காரணத்தை கொண்டு பள்ளிக்கு அனுப்பக்கூடாது. இதெல்லாம் வந்து அவங்க போட்ட தீர்மானம். இதெல்லாம் எதிர்த்து வந்து குடியரசு ஃபேஸ் பண்ணுது. அதே மாதிரி திருவாங்கூர் சமஸ்தானத்தில் கடல் தாண்டி போன பிராமணர்களை கோயிலுக்குள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி திருவாங்கூர் சமஸ்தானம் கடல் தாண்டி போன பாப்பானை வந்து அனுமதிச்சது. இப்போ சனாதன பெருமை நாட்டில் நம்முடைய கலாச்சாரம் பெரிய சனாதன கலாச்சாரம் தான், அது சனாதன கலாச்சாரத்தில் யாரும் மாற்ற முடியாது என்று சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த சனாதன கலாச்சாரம் இன்றைக்கு எவ்வளவு தடைகளை எல்லாம் வந்து அவருடைய சனாதனம் விட்டு தான் வந்திருக்கு. நீங்கள் பெண் கல்வியாக இருந்தாலும் சரி, கடல் தாண்டி போகக்கூடாது இருந்தாலும் சரி, எல்லாமே சனாதனம் நிறைய விஷயங்களை விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம சொல்கிறோம் பகுத்தறிவு வந்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கற்பித்தவன் முட்டாள் என்று இன்றைக்கு பொதுவெளியில் பேச முடியவில்லையே, நாங்கள் பேச முடியவில்லை. ஆனால் நீ வந்து கடல் தாண்டி போகக்கூடாது, பாலிய விவாகம் செய்யணும், வந்து சாதியை வந்து மறக்கக்கூடாதுன்னு பொதுவெளியில் நீ பேசுவதற்கு தயாராக இருக்கியா? அப்போ இரண்டு பக்கமும் ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு. நீயும் இறங்கி வந்திருக்கு, நாங்கள் இறங்கி வந்திருக்கு. நாங்கள் அந்த பேச வேண்டிய அவசியம் இல்லாதவருக்கு சமூக சூழல் இன்றைக்கு வளர்ந்துருக்கு. இப்போ சமூக சூழலுடைய வளர்ச்சி தான் நாம் வந்து இந்த கொள்கையை முன்னெடுக்க முடியும். ஆக நீ வந்து அன்னைக்கு பேசுன மாதிரி இன்னைக்கு பேச முடியுமா? அன்னைக்கு ராமனை எரிச்ச மாதிரி இன்னைக்கு பேச முடியுமா? அன்னைக்கு நாங்கள் ராமனை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறோம். இன்றைக்கு வந்து ராமன் கோயிலை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி உட்பட அரசியல் கட்சிகள் பேசிட்டு இருக்கு. இப்போ அது வேற ஒரு டைமென்ஷன்ல நடந்துட்டு தானே இருக்குது இந்த எதிர்ப்புங்கிறது. இப்போ நாங்கள் வந்து எதுவுமே விட்டு இல்லையா? நாங்கள் எதுவுமே விட்டு சுயமரியாதை இயக்கக்குள்ளே நாங்கள் எல்லாம் படிக்கணும்னு சொன்னோம், படிக்கணும்னு சொல்லுது. கிரிமி லேயர் வேண்டான்னு தமிழ்நாட்டில் தான் குரல் எழுப்பினுச்சு. இன்னைக்கு மோடி மந்திரி சபையை தீர்மானம் போட்டு கிரிமி லேயர் வேண்டான்னு தீர்மானம் போடுது. இது யாருக்கு கிடைத்த வெற்றி? இது சமூக நீதி இன்று ஏற்காதவன் எவனும் கிடையாது. சமூக நீதியை பேசிதான் ஆக வேண்டும். ஒரு காலத்தில் இடஒதுக்கீடு கூடாது, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு நாசமாயிடுச்சு, தகுதி கட்டு போச்சு என்று அன்றைக்கு பேசிய நீ இன்றைக்கு உன்னால் பேச முடியுமா? பேச முடியாது. அப்ப இந்த மாற்றங்களை இந்த இயக்கம் உண்டாக்கி இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து மற்ற நாட்டுக்கு கடத்தி இருக்கிறது, வட மாநிலங்களுக்கும் கடத்தி இருக்கிறது. அது நம்ம வெற்றியெல்லாம் இருக்கும். ஆனால் நம்மளை வெற்றி பெற்றிருக்கோம். நீயும் பல கொள்கை எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீண்டும் அந்த ரிவைவலிசம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பார்க்குறாங்க. அப்போ பெரியார் வந்து எந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து இந்த பிரச்சனைலாம் பார்த்தாருன்னா, அவருடைய ஆன்டி பிராமின் பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறப்ப அவர் வந்து சொல்கிறாரு குடியரசில், ஜாதி பாகுபாடு காட்டாதீங்கப்பா, ஜாதியை வச்சுக்கோ, ஆனால் ஜாதி பாகுபாடு காட்டாத என்று ஒரு தீர்மானத்தை நான் காங்கிரஸ் கட்சியில் கொண்டு வந்தேன். அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ராஜாஜி, ராஜன், வரதாச்சாரி, சந்தானம் உள்ளிட்ட பல பார்ப்பன முன்னணி தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்தே விலகி போய்விட்டார்கள். ஜாதி பாகுபாடு வந்தாங்கிறது ஏற்க முடியாத அளவுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். காங்கிரஸ் கட்சி இருக்கிறப்ப நான் எப்படியெல்லாம் வந்து அவமானப்பட்டேன்னு சொல்கிறார். அது மாதிரி பல ஊரில் நான் பிரச்சார கூட்டத்துக்கு போகிறேன், திண்டுக்கல் போகிறேன், பெரியகுளம் போனேன். என்னோட ஒரு ஐயங்கார் வராரு காங்கிரஸ்காரு, அவருக்கு வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு, பெரியாருக்கு வந்து வீட்டு திணையில் வச்சு சாப்பாடு, காலையில் சோறு போடுறாங்க, காலையில் டிஃபனு, அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றாரு, நைட்டு சாப்பிட்றாரு. காலையில் சாப்பிட்ட எச்சிலெல்லாம் அப்படியே இருக்குது, ஈ மிச்சிட்டு இருக்கு, அதை எடுக்கவே இல்லை. அதுக்கு பக்கத்துலேயே மத்தியானம் சாப்பாட்டுக்கு இலை போட்டு பரிமாறுறாங்க, அது ஈ மிச்சிக்கிட்டே இருக்குது. இரவில் சாப்பிட போகிறப்ப அப்படி ஈ மிச்சிக்கிட்டே அது எடுக்கலை, இது எச்சில் இல்லை, அதுக்குள்ளே தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். அப்போ தனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானத்தை பற்றி பெரியார் அது கவலைப்படல, அதை வந்து ஒரு பிரச்சனையாகவும் ஆக்கலை. ஆனால் காங்கிரஸ் கட்சி நடத்தின சேரன்மா குருகுலி தேவத்தில் ஒரு இன்ஸ்டியூட்டில் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படிங்கிறப்ப பெரியார் அங்கே கொதிச்சுறாரு. அப்போ தன்னுடைய மான அவமானத்தை பற்றி கவலைப்படாமல் சமூக அவமானம் ஒரு நிறுவனத்தின் பராக ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப பெரியார் வந்து அதில் பத்தி பண்ணுறாரு. அப்போ நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் நம்ம கொடுத்துக்கிறாரு. இப்போ நமக்கு பிரச்சனை வந்து இப்போ தேவஸ்தான கமிட்டி இருக்குது. இப்போ நம்ம சேகர்பாபு அமைச்சராக இருக்கிறாரு, அவர் வந்து கும்பாபிஷேகம் எல்லாம் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டே இருந்தாலும் கூட ஒரு அரசாங்கம்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அது பண்ணி தான் ஆகணும், கோயிலை பண்ணி தான் ஆகணும், கும்பாபிஷேகம் பண்ணி தான் ஆகணும். இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு நாட்டிய அரசாங்கம்லாம் செயல்பட முடியாது. அந்த வேலையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த கமிட்டியில் உறுப்பினராக இருக்கிறவங்கலாம் இருக்கலாமா, நம்ம ஆள்லாம் வந்து தேவஸ்தான கமிட்டியில் இருக்கலாமா அப்படின்னு ஒரு பிரச்சனை வருதில்ல. அப்போ கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து போட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் போட்டப்போ அவங்களாம் கடவுள் உறுப்பாளர்கள் எப்படி வந்து தேவஸ்தான கமிட்டியில் இருக்கான்னு அங்கெல்லாம் எதிர்ப்பு. இப்போ இங்கே வந்து நம்மளை மதுரையில் இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேவஸ்தானத்தில் யார் அறங்காவலர் கமிட்டி தலைவராக இருக்காங்கன்னு சொன்னால் நம்முடைய பிடிஆருடைய
அம்மா கணவனை இழந்த ஒரு பெண் விதவை இன்னைக்கு வந்து மீனாட்சி மொபைல் தலைவராக போட்டுருவாங்க. இந்த மாற்றத்தை வந்து ஏற்றுத்தாரு. சேகர் பாபு பிரச்சாரம் செய்கிறார் போகிறார், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி நான் சொல்லணும். கலைஞர் வந்து 71 வந்து ஒரு வள்ளலார் விழாவில் போய் கூப்பிடுறாங்க, கலைஞரை பேச கூப்பிடுறாங்க. அப்போ கலைஞர் வந்து அந்த வள்ளலார் விழாவில் என்ன சொல்றாருன்னா, வள்ளலார் சாமிகள் போன்ற மென்மையான கருத்துக்களை எல்லாம் சொல்லி இந்த மக்களை வந்து திருத்த முடியாது. இந்த தமிழன் கும்பகர்ணனாக தூங்கி கொண்டிருக்கிறான். தூங்கி கொண்டிருக்கின்ற இந்த கும்பகர்ணனை விழிப்பதற்கு பெரியார் என்ற யானை வந்து மிதித்தால்தான் முடியும் சொல்லியிருக்கார். அவன் வந்து மிதித்தால்தான் இது நடக்கும். இந்த விஷயத்த இந்த மென்மையான விஷயங்கள்லாம் போகாது. கலைஞர் வந்து தன்னால் செய்ய முடியாது, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது, கடவுள் மறுப்பு செய்ய முடியாது. ஆனால் பெரியார் செய்வதற்கான தொண்டு தேவை இருக்கிறது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணியிருக்கிறார். அந்த அந்த கடுமையான தொண்டுகள் தேவைன்னு சொல்லியிருக்கிறார். அதே பேச்சில் இன்னொரு செய்தி சொல்கிறாரு, நாங்கள்லாம் வந்து கோயிலுக்கு போக மாட்டோம், கோயிலுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, மக்களை பார்த்து வேண்டாப்பா கோயிலுக்கு போகாத அப்படின்னு சொன்னால் கேட்பானா? கேட்க மாட்டாங்க. என்ன செய்யறது சொல்கிறீங்க? நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, குழந்தை வந்து நான் மழையில் தான் நினைவேன் அப்படின்னு அழுது அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. குழந்தை வேண்டாம்மா, மழையில் நனைஞ்சா உடம்பு வந்துடும், ஜுரம் வந்துடும், வேண்டாம், எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம். இல்லை நான் மழையில் நினைவேன் அப்படின்னு குழந்தை அடம் பிடிச்சிட்டே இருக்கு. வேறு என்ன செய்யறது? ஒரு கொடையை எடுத்து கையில் கொடுத்து இந்த கொடையிலாவது போ அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த கொடையை எடுத்து கையில் கொடுக்கறது மாதிரி தான் இன்றைக்கி கோயில் பராமரிப்பு எல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அளவிற்கு இந்த கமிட்டியில் இருக்கலாமா இல்லையாங்கிறதுக்கு பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, சுயமரியாதைக்காரர்கள் தேவஸ்தான கமிட்டியில் இருக்கலாமா? கிட்டத்தட்ட தேவஸ்தான கமிட்டியில் தாராளமாக இருக்கலாம். கோயில் சொத்துக்களை மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு அந்த முயற்சிகளில் இருக்கிறப்ப நீங்கள் இருக்கலாம். ஆனால் வெறும் மூட நம்பிக்கையும் வர்ணாசிரமத்தை மட்டும் பரப்புவதற்காக இந்த கமிட்டி இருக்குது என்று சொன்னால் அதில் இருப்பதற்கான தேவை. அப்படி ஒரு கிளியர் டைரக்ஷன் வந்து அந்த காலத்தில் வந்து கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி சுயமரியாதை குடியரசுடைய வரலாற்றில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு இதுன்னு சொன்னால் 2 விஷயங்களை வந்து குடியரசு பண்ணியிருக்கு. ஒன்று வந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ பிரகடனம் வந்தபோது அதை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து இந்தியாவிலேயே மாநில மொழிகளில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது முதலாக தமிழ்நாட்டில் தான். பெரியாருடைய குடியரசு பத்திரிகை தான் அந்த மேனிஃபெஸ்டோவை தமிழில் தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டே இருக்கு. அதில் முன்னுரையில் பெரியார் சொல்கிறார், இந்த முன்னுரையில் ஒரு கருத்து சொல்கிறார். இப்போ பொது உடைமை இயக்கத்துக்கும் நமக்கு இடையில பல இடங்களில் விவாதங்கள் நடந்திருக்கு. வர்க்க புரட்சியா, வர்ண புரட்சியா, சாதிய முடிவு ஒழிக்க வேண்டுமா, வர்க்கத்தை முடிவு ஒழிக்க வேண்டுமா, இந்த இதெல்லாம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கோம். பிற்காலத்தில் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வர்க்க புரட்சியெல்லாம் வந்து யாரும் பொது உடைமை இயக்கங்கள் பேசுறது கிடையாது. அதெல்லாம் விட்டாங்க. இந்த ஸ்டேட்டை ஒழிக்கணும், அரசை ஒழித்து விட்டு ஒரு புதிய ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சியை உண்டாக்கணும், அல்லது நிலப்பரவத்தை உடைமையை மாற்றி அமைக்கணும் என்ற இந்த ஐடியாலஜிகள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியமாக, ஏன்னா அவங்கள குறை சொல்ல முடியாது, காலத்தினுடைய மாற்றம் அந்த நெருக்கடிக்கு அவங்களுக்கு உள்ளாக்கி. இப்போ அவங்க வந்து இன்றைக்கி வந்து குரோனி கேபிட்டலிசமா, முதலாளித்துவத்தை அனுமதிங்க, மார்க்கெட்டிங்கை அனுமதிங்க, ஆனால் அது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்யுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸாக இன்றைக்கி மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இன்றைக்கி செய்யுங்க. ஆனால் அது வந்து அனுமதிக்காமல் இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற வந்துட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு அரசு வந்து தமிழக முதலமைச்சர் மற்ற மாநிலங்களை விட அதிக அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இங்கே குவிச்சிட்டு இருக்காரு. தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய தொழில் வளர்ச்சியாக போயிட்டு இருக்கு. 90 அப்புறம் இந்தியாவுடைய திட்டவட்டமான பொருளாதார கொள்கையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பொது உடைமையினுடைய வர்க்க புரட்சி அப்படிங்கிறத நீங்கள் யாரும் வந்து பேசுறதே கிடையாது. இன்னைக்கு பேசுறதுலாம் மோடி இதுவரை பேசாத, இந்து மதத்தை பற்றி பேசாத, இந்துத்துவத்தை பற்றி பேசுகிற, மனுவாதத்தை பற்றி இதுவரை பேசாமல் இப்போது மனிதர்மை எதிர்த்து பேசுகிற நிலைக்கு தான் இன்றைக்கு வந்து பொது உடைமை இயக்கங்கள் வந்திருக்கு. இது வரவேற்கத்தக்கனா சமூகம் வந்து எந்த சூழ்நிலையில் ஒரு கண்டிஷன் இருக்குதோ அதை நோக்கி தான் வந்து செயல்பாடுகளை வந்து தீர்மானிக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் அந்த நூலில் வந்து ஐயா ஒரு முன்னுரை எழுதுறார் சமதர்மத்தை. அப்போ என்னன்னா, மேலை நாடுகளில் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கிறது, ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரை அப்போ பார்ப்பனிங்கிற வார்த்தை அதில் பயன்படுத்தல, ஏழை பணக்காரன். அதுக்கு சப்ஸ்டியூட்டாக என்ன வைக்கிறார் பெரியார்னா, மேல் ஜாதி கீழ் ஜாதி. இது இந்த காஸ்ட் டிஃபரன்ஸை சொல்றார். இங்கே மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற ஒரு பிரச்சனை கூடுதலாகவும் முதன்மையாகவும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டுதான் இந்த அறிக்கையை நாங்கள் வெளியிடுகிறோம் அப்படின்னு முன்னுரையாக தெளிவாக சொல்லியிருக்கோம். எந்த வருஷத்தில் 34 வந்து வெளியிடப்பட்ட அறிக்கை இந்த இதில் வந்து அவ்வளோ தெளிவாக அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ பண்ண விஷயங்களை அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து பெரியார் வந்து ரஷ்யா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு பொதுவுடைமை இயக்கத்தை பிரச்சாரத்தை செய்யணுங்கிற ஒரு விஷயம் வருது. சமதர்ம இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் உருவாகுது. அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி.
பெரியாரே ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குகிறார், சமதர்ம இயக்கம். நாடெங்கும் சமதர்மிகள் வருகிறார்கள். எல்லா இடத்துலையும் சமதர்ம இயக்கங்களுடைய இது தமிழ்நாடு கூட வளருது. சமதர்ம சபைகள்லாம் ஏகமாக வளர்கிறது. அந்த சமதர்மத்தை சேர்ந்த சமதர்மிகள் பல உள்ளாட்சி தேர்தலில், நகர சபையில், கிராம பஞ்சாயத்தில் எல்லாம் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார்கள். அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு வேகமாக போகும். இது கம்யூனிஸ்ட் கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டு போகிறது என்பவுடன் பிரிட்டிஷ்காரருடைய பார்வை வந்து அவனுக்கு பொது உடைமைக்கு அவன் நேர் எதிரி. அவன் வந்து பெரியார் மேலே வந்து பார்வையாக்கி இந்த இயக்கத்தை வந்து கண்காணிக்க ஆரம்பித்து விட்டான். பெரியார் சொல்கிறார், எனக்கு வந்து என்னுடைய லெட்டரை பிரித்து பார்க்குறாங்க, என்னை சுற்றி வந்து சிஐடி போலீஸார் இருக்கிறாங்க, எனக்கு வந்து பல்வேறு விதத்தில் வந்து தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சுயமரியாதை இயக்கத்தையே தடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் உருவாகுது. எனக்கு வந்து சமதர்ம இயக்கத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட சுயமரியாதை பிரச்சாரம் என்பது அதைவிட மேன்மையானது என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த சுயமரியாதை இயக்கத்தை அவர்கள் தடை செய்து விட்டார்கள் என்று சொன்னால், நான் ஒரு வீரராக, நான் தடையை மீறி நான் செயல்பட்டு நான் சிறையில் போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு வீரனாக மாறிவிட முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வீர சொர்க்கத்தை அடைவதற்கு நான் தயாராக இல்லை. நான் சுயமரியாதை இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் சமதர்ம பிரச்சாரத்தை ஒத்தி வைத்துவிட்டு நான் வந்து சுயமரியாதை இயக்கத்தை நான் தொடர்கிறேன் என்று சொன்னேன். அப்போ பெரியார் இயக்கத்தில் இருந்த ஜீவானந்தம் போன்றவர்கள், வல்லத்தரசு போன்றவர்கள், சிங்காரவேலர் போன்றவர்கள், இவர்களெல்லாம் வந்து கடுமையாக இருக்கிறாங்க. பெரியார் வந்து எப்படி சமதர்மம் பண்ணின்னு சொல்லி பெரியார் விட்டு வெளியேறுறாங்க. பெரியாரை விட்டு வெளியேறி போய் அவங்க தனியாக ஒரு சோசியலிஸ்ட் அமைப்பு எல்லாம் உருவாக்கி கடைசியில் அவங்க கதை என்னாச்சுன்னு சொன்னால், பெரியார் வந்து இந்த அரசியல் வந்து சுயமரியாதை இயக்கத்தில் அரசியலை பார்த்து பயப்படுறாருன்னு சொன்னவங்க கடைசியில் என்ன ஆனாங்கன்னு சொன்னாங்கன்னா, பொது உடைமை வீரர்கள்லாம் போய் காங்கிரஸ் கட்சியில் போய் அடைக்கலாம் நம்புறாங்க. பெரியாருடைய அந்த சுயமரியாதை இயக்கத்தால் அந்த அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்துச்சு. அப்போ ஒரு மாநாடு ஒன்று திருத்துறைப்பூரில் ஒரு பெரிய மாநாடு. அந்த மாநாட்டில் தான் பெரியாரை பற்றி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், பெரியாரை வைத்துக்கொண்டே ஜீவானந்தம் போன்றவர்களாம் கடுமையாக பெரியாரை விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் அனுமதிக்கிறார் பெரியார். அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய உரையை வந்து பேசுகிறார். நான் ஏன் அந்த நிலைமைக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீர சொற்காடை எடுத்து நான் விரும்புகிறேன், அதனால் அந்த சுயமரியாதை இயக்கத்தை நான் தொடர்ச்சியாக பண்ணி செய்கிறேன் என்று அவர் வந்து சொல்லுகிறார். அதே மாதிரி நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பெரியாருடைய ஒரு பேச்சு, அது வந்து ரொம்ப பிரபலமாக பேசக்கூடிய ஒரு பேச்சு, பல கேள்விகளுக்கு விடைகளுக்கு வந்து விடையளிக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்குது. நாகப்பட்டினத்தில் பேசு நாகப்பட்டினத்துக்கு பெரியார் போகிறப்ப விபச்சாரி நாகம்மை ஒழிக, பெரியார் என்ற பெரியார் கழுதை ஒழிக அப்படின்லாம் சோத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ பெரியார் போய் பேசுகிறாரு. நான் பார்த்தேன், சவரில் எழுதி வரப்போ பார்த்தேன், நாகம்மை விபச்சாரி ஒழிக அப்படின்னு அவன் கேட்குறான். நாகம்மை விபச்சாரியா பத்தினியாங்கிறது எனக்கு தெரியாது, நீ போய் நாகம்மையாட்ட போய் கேட்டு அந்த விஷயத்தை அவங்க பத்தினியா இல்லைன்னு தெரிஞ்சுக்க. ஆனால் என்ன பொறுத்தவரை ஒன்று சொல்லுவார், நாகம்மையாரால் தான் அந்த நாட்டில் முப்பெரும் மழை பெய்து கொண்டு இருக்கிறது, வந்து வானம் பெய்து கொண்டு கற்பையாக இருக்கிறதால தான் மழை பெய்து கொண்டு இருக்கிறது வள்ளுவர் சொன்னார்ல, அதை மறைமுகமாக சொல்லி அப்படிலாம் நான் வந்து சொல்லி கற்றுக்கிட்டு தயாராக இல்லை. அதனால் நீங்கள் அதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ உன்னுடைய பெண்ணை வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு கட்டி கொடுப்பியா, உன் பையனை கட்டி கொடுப்பியா அப்படின்னு சொல்லி பெரியார்கிட்ட அவர் கேட்குறாங்க. அப்போ பெரியாருக்கு பதில் சொல்கிறாரு, இது என்கிட்ட கேட்க வேணாம, என் பையன் பொண்ணுட்டில் போய் கேட்கணும். யாரை திருமணம் செய்து கொள்வது என்று அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. நான் போய் என் பொண்ணை வந்து தாழ்த்தப்பட்ட கட்டிக்கோ, பையனை போய் இது சாதி கட்டிக்க நான் போய் அவங்களுக்கு உத்தரவிட முடியும். இது அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அதனால் நீ அவங்ககிட்ட போய் கேள்வி இந்த விஷயத்தை என்று அதற்கு வந்து அவர் சொல்கிறார். ஆக பல விஷயங்களை சொல்கிறப்ப அந்த விஷயத்தில் அதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறார் பெரியார். தொடர்ச்சியாக பேசியிருக்கப்ப என்ன வந்து தயவு செஞ்சு யாரை வந்து ஒரு பெரிய மனுஷனாக ஆக்கிறாங்க, யாரும் பெரிய மனுஷனாக பெரிய மகான், பெரிய சிந்தனையாளர், பெரிய புரட்சியாளர் அப்பெல்லாம் வந்து யாரும் என்ன சொல்கிறது. இப்போ எல்லாருமே வந்து எல்லாம் புரட்சியாளர் போட்டுக்கிறாங்க, புரட்சி தலைவன், புரட்சி தலைவி, புரட்சி தாய் எல்லாமே இப்போ எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து தயவு செஞ்சு மகாத்மா ஆக்கிறார். அவர் வரியில் நான் சொல்கிறேன், நான் தெய்வத்தன்மை பொருந்தியவனாக கருதப்பட்டால் மக்கள் என் கருத்தை ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள். தெய்வத்துக்குடன் ஒப்பிட்டீங்கன்னா கடவுளாக கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க, சிந்திக்க மாட்டாங்க, ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள். நான் அயோக்கியன் என்று சொல்லப்பட்டால் என் வார்த்தைகள் மிகவும் ஜாக்கிரதையாக கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லு. என்னை வந்து மகாத்மா கிடையாது, என்ன நீ அயோக்கியன்னு சொல்லு, அப்பத்தான் நீ வந்து நான் என்ன சொல்றேன்னு பார்க்கணும். மகாத்மான்னு சொன்னால் நீ என்ன பார்க்க மாட்டேன் என்று தன்னை பற்றியான ஒரு விஷயத்தை வந்து பெரியார் வந்து சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி மதத்தை எதிர்ப்பது எப்படி அப்படிங்கிறதுல ஒரு அணுகுமுறையை சொல்றார் பெரியார். ரிலிஜன் கடுமையாக சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சொல்றப்ப கூட சுயமரியாதை இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவர்கள் கடவுள் மறுப்பாளராக இருக்க வேண்டிய தேவை இல்லை.
கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களும் சுயமரியாதை இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கலாம். ஆனால் மூட நம்பிக்கையையும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத தன்மையையும் அவர்கள் எதிர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மினிமம் இது அவ்வளோதான் ரெக்குயர்மெண்ட்ஸ். கடவுள் மறுப்பு எல்லாம் வேணும் அப்படிங்கிறது சுயமரியாதை இயக்கத்தில் இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக படித்துவிட்டு சொல்கிறாரு. மத எதிர்ப்பை நம்ம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பெரியார் ஒரு இடத்துல சொல்கிறார். இப்போ தலித் மக்கள்கிட்ட போய் உன்னை பஞ்சமனா வச்சுருக்கிறது இந்து மதம், இந்து கடவுள், அதுதான் உன்னை பஞ்சமாக வச்சுருக்கு, உன்னை சூதரனாக வச்சுருக்கு, வர்ணாசிரம தர்மம், மனு தர்மம், கடவுள்லாம் வச்சுருக்கு. அப்போ சாதாரண ஒரு சாமியை கும்பிட்ற ஒரு தலித் மக்கள்கிட்ட தாழ்த்தப்பட்டவன்கிட்ட போய் நீ அவன்கிட்ட போய் ஏண்டா மடையனே, நீ சாமியை கும்பிடாமல் இருக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை, உனக்கு நான் யோசனை சொல்ல மாட்டேன், நீ சாமியை கும்பிடாமல் இருந்துட்டு வா, அதுக்கு துணிச்சல் இல்லாத உனக்கு நான் எதுக்கு உனக்கு யோசனை சொல்லணும், நீ திண்டத்தகாரமே கடைசியில் இருந்துட்டு செத்துப்போ என்று ஒரு சுயமரியாதைக்காரனாக சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. என்ன சொல்லணும், என்ன சொல்றாரு, இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது ஆக்டிவிசம், இன்டலெக்சுவல், அறிவுஜீவிகள், செயல்பாட்டாளர், இந்த இரண்டுக்கும் உள்ள விஷயம். செயல்பாட்டாளர்கள் என்பது யார், இன்டலெக்சுவல் என்பது யார் அப்படிங்கிறத துல்லியமாக பெரியார் எடுத்துக்காட்டு. அப்போ கிரவுண்ட் லெவலில் பிராக்மாட்டிக்காக நடைமுறை ரீதியாக மக்களை சந்திக்கிற போது மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களை அதிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு அவருடைய நிலைக்கு நீ கீழே இறங்கிதான் நீ கலப்பணியாகு. நீ உன்னுடைய மதம் பெரிய அப்படின்னா இருக்கு, கடவுள் இல்லவே இல்லை, பெண்மை ஒழிந்தாலும் ஆண்மை ஒழிந்தாலும் பெண்மை ஒழியெல்லாம் போய் மக்கள்கிட்ட நீ அது சொல்ல வருகின்ற கருத்தியல் அப்படின்றது ஒரு தொலைநோக்கு கருத்து. அது ஒரு அதிர்ச்சியான மக்களுக்கு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு கருத்து. அது கருத்து, இதுதான் அவருடைய கோல். அந்த அதிர்ச்சியை மக்கள் மன்றத்தில் உண்டாக்குனா எதிர்ப்பான், பேசுவான், கிளர்ந்தெழுவான், சிந்திப்பான், போட்டு யானையை மிதிக்க சொன்னதுதான். கலைஞர் சொன்ன கருத்தான். தூங்கிட்டு இருக்கா யானையை போட்டு மிதிக்கிற உதாரணம் தான். அதைத்தான் அந்த கருத்தை சொன்னார். ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போறப்ப அதே கருத்தை அதே லட்சிய நோக்கத்தோடு மக்களை அணுக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை பெரியார் எப்படி பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். முடியாது. அவர் சொல்றாரு, எந்த விஷயத்துக்கும் கொள்கைகளுடன் அனுபவ ஞானமும் இருந்தால்தான் அதை மனிதத்தன்மை என்று சொல்லலாம். எந்த விஷயத்துக்கும் கொள்கை இருக்கணும், ஆனால் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அனுபவம் வேணும். அது இருந்தால்தான் மனிதத்தன்மை உள்ளவன், ஹியூமனிஸ்ட், மனிதத்தன்மையோடு இருக்கிறவன் நடைமுறையில் உனக்கு கிடைக்கிற அனுபவங்களோடு கொள்கையை கொண்டு போய் செய்கிறவன் தான் ஒரு ஹியூமனிஸ்டாக இருக்கணும். நான் இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டேன்டா, நீ எப்படி தானே இருப்ப அப்படின்னு சொல்லி இருக்கிறவன் அப்படி இருக்க முடியாது. மனிதத்தன்மை என்று சொல்லலாமே தவிர மற்றபடி அனுபவ சாத்தியத்திற்கு இணங்காத கொள்கைகள், நடைமுறைக்கு மக்களிடம் கொண்டு செல்வதில் தடை ஏற்படுத்தக்கூடிய கொள்கைகள் எதுவானாலும் அதை புஸ்தக பூச்சி என்றுதான் சொல்ல வேண்டும், அல்லது வெறும் அபிப்பிராயத்திற்கு மாத்திரம் அவர்கள் தகுந்தவர்களை ஒழிய காரியத்திற்கு பொருத்தமானவர்கள் அல்ல என்று சொல்ல வேண்டும். நான் இவ்வளோ புத்தகத்தை படிச்சுட்டேன், இவ்வளோ தத்துவத்தை படிச்சுட்டேன், இந்த புத்தகத்தில் இப்படி தான் ஐடியாலஜிகளாக இருக்குது, இந்த புத்தகத்தை இப்படி தான் ஐடியாலஜியை இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படித்து ஒரு தத்துவியலாக அணுகுமுறையை உற்பத்தி செய்கிறதுங்கிறது பயன்பட மாட்டேன். நீ புத்தக பூச்சியாக தான் இருந்துட்டு இருப்ப. மக்களை பார்த்து மக்களிடம் கிடைத்து கொண்ட அவருடைய அனுபவங்கள், அதன் வழியாக செயல்படக்கூடிய களப்பணியாளன் அப்படிங்கிறவன் தான் கொள்கையை கொண்டு செல்கின்ற உண்மையானவாக இருப்பான் அப்படிங்கிற கருத்தை ஒரு இன்டலெக்சுவலுக்கும் ஒரு ஆக்டிவிஸ்டுக்கும் உள்ள ஒரு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நுட்பமான விஷயத்தை அதில் சொல்கிறேன். இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா மூல புத்தி செயல் புத்தின்னு சொல்லுவாங்க. ஐடியாலஜி எங்களுடைய மூல புத்தி, அதை எப்படி செயல்முறை கொண்டு போகிறது, இதை மார்க்சில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, செயல்முறையெல்லாம் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூல புத்தி செயல் புத்தியெல்லாம் பெரியார் படிக்கலை, அது மார்க்சியெல்லாம் தெரியாது. அவர் மக்களிடம் இருந்த ஒரு அந்த அனுபவங்களை வைத்து சொல்கிறார். நீ மக்களோட சென்று மக்கள் எந்த நிலையில் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏற்றபடி சொல்ல. நீ சாமி இல்லைன்னு சொல்கிறா, அப்புறம் என்னடா நீ கீழே தாண்டா இருப்ப, செத்துப்போடா அப்படின்னு சொல்கிறவன் ஒரு சுயமரியாதைக்காரனாக இருக்க மாட்டான். அவன் சாமி நம்பிக்கை எவ்வளோனாக இருந்தாலும் அவன் அதுலேருந்து எப்படி நீ விடுபட போகிற அப்படிங்கிறதுக்கு அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு காரணங்களை சொல்லி மக்களுக்கெல்லாம் பாடணும். நான் புத்தகத்தில் இப்படி தான் இருக்கேன், எழுதி படித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். புத்தக பூச்சி தான், அவன் பயன்பட மாட்டான் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப நுணுக்கமாக அந்த விஷயங்களில் அவர் சொல்கிறாரு. இந்த தமிழை பற்றி சொல்கிறப்ப தமிழை கடுமையாலாம் பேசியிருக்கிறாரு, தமிழ் காட்டு எல்லாம் சொன்னார், எல்லாம் சொல்கிறாங்க. பச்சையப்பன் கல்லூரியில் போய் பெரியார் பேசுகிறார், தமிழை பற்றி பேசுகிறார். பெரியாருக்கு படித்தது 4வது,
ஆனால் அவர் பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்திருக்காரு. பத்திரிகை ஆசிரியர். இலக்கணம் சுத்தமாக எழுதப்படி பேச தெரியாது. அவருடைய வாக்கியங்களில் இலக்கணம் இருக்காது. ஒரு வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பாரா முழுதும் ஒரு வாக்கியமாக இருக்கும். அது கொண்டு வந்து பிடிப்பார். என்னன்னா, தான் நினைக்கிற கருத்தில் வந்து ஒரு சிதைவு வந்துடக்கூடாது, அதுக்கு வேற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து விடக்கூடாது, அதுக்கு புதுசாக இன்னொருத்தன் ஒரு வியாக்கியானம் சொல்லக்கூடாது, கரையாராக இருக்கணும். அப்படிங்கிறதுனால மக்கள்கிட்ட போய் ஆணி அடிக்கிற மாதிரி உட்கார்ந்தோம்னா ஒரு பாரா போற ஒரு சென்டென்ஸ் தான் எழுதி முடிப்பார். பெரியாருடைய எழுத்தை வந்து படித்து திருத்தியவரெல்லாம் நான் ஒருத்தன். ஏன்னா அவருடைய எழுத்து வந்து சில பேருக்கு தான் புரியும். நான் வந்து கடைசியில் 1.5 ஆண்டுகள் இருக்கிற வரையும் பெரியார் திடலில் ஐயா இருந்தது. ஐயா இருந்த கடைசியில் சமுதாய இழிவு ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட்ட காலத்தில் 2 நாளைக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டே இருக்கார். கடுமையான அறிக்கை, எல்லாமே தனித்தமிழ்நாடு அறிக்கை தான். தமிழ்நாடு கடைசி காலகட்டம் பூரா அவர் தமிழ்நாடுன்னு சொல்லி தனித்தமிழ்நாடு நாடு பிரியணும். திடீர்னு ஒரு நாள் வந்து ஆசிரியர் கூப்பிட்டு, அப்போ ஐயாவுக்கு அந்த கடிதங்கள்லாம் வந்து எடுத்து பிரித்து பார்த்து சொல்லுங்கம்பாங்க. சில கடிதங்கள்லாம் எடுத்து ஐயாக்கிட்ட பிரித்து பார்த்து படித்து காட்டுவாங்க. அப்போ சொன்னார் ஒரு நாள், அண்ணாவுடைய இந்த திராவிட நாடு பத்திரிகையெல்லாம் இருந்தால் எடுத்துட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து அதில் திராவிட நாடை பற்றி என்னென்ன எழுதியிருக்காங்க படிங்க. இப்போ அண்ணா சொன்ன அந்த திராவிட நாடு இதெல்லாம் நான் படிச்சுட்டே இருந்தேன். ஒரு 3/4 மணி நேரம் படித்தேன். அப்போ அவர் இப்போலாம் எப்படி எழுதியிருக்காங்க பாரு, நாட்டு பிரிவில் இருக்கு எவ்வளோ எழுதியிருக்காங்க பாரு, அப்படியே புலாங்கி தான் அதை கேட்குறப்ப அந்த அந்த உணர்ச்சியை பற்றி எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு புலகாங்க. கடைசி பேச்சில் கூட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் அப்படிங்கிற பேச்சில் கூட கடைசியாக நான் அதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதை வைத்தாவது நமது நாடு நமக்காக ஆகிவிடக்கூடாதா எந்த காரணத்தில் தான் சொல்கிறேன்னு சொல்கிறேன் கடைசி பேச்சில். ஸோ ரொம்ப கான்டென்ட் இவன்கிட்ட இந்தியாவில் இருக்கிற வரையிலும் நீ உருப்படவே மாட்ட. அதுக்கு இன்னைக்கு விளக்கங்களே சொல்ல வேண்டாம். நாட்டில் அதான் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் அதான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து தனித்தமிழ்நாடுன்னு யாரும் பேசல. ஆனால் இன்னைக்கு எல்லாம் என்ன பேசுகிறான், மாநிலத்துக்கு ரயிலுக்கு பணம் கொடுக்கல, வெள்ளத்துக்கு பணம் கொடுக்கல, சமஸ்கிருதத்துக்கு பணம் கொடுக்குற, தமிழை புறக்கணிக்கிற, தமிழர்களை புறக்கணிக்கிற, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற, இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் தமிழ்நாடு தனியாக இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதானே. வேற என்ன அர்த்தம்? தமிழ்நாடுன்னா சொல்லலை. ஆனால் அரசியல் தானே நீங்கள் உள்ளடக்க அரசியல் தானே, அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் அப்போ அது சொல்கிறார். அது மாதிரி அந்த அந்த ஒரு பேச்சை வந்து நம்ம சுட்டி காட்டணும். அந்த தலித் அணுகுமுறை பற்றி அவர் சொல்கிறப்ப, ரெண்டாவது வந்து தனக்கு தியாக முத்திரையை குத்தக்கூடாது அப்படின்னு பெரியார் சொன்ன விஷயத்தை நான் சொன்னேன். அதாவது என்ன மகாத்மா கிடையாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். பல விஷயங்களில் வந்து பெரியார் வந்து தன்னை பற்றியான அடக்குமுறையில் என்றைக்கும் அவர் பேசினதே கிடையாது. எனக்கு சிறையில் இவ்வளோ பெரிய அடக்குமுறை இருந்துச்சு, இவ்வளோ கொடுமையை நான் வாங்கினேன் சொன்னதே அவர் கிடையாது. வைக்கம் போராட்டத்தில் திருவனந்தபுரம் சிறையில் பெரியாரை வந்து என்ன பண்ணுறான், கையில் விலங்கு, காலில் விலங்கு, நிமிர்ந்து நின்னால் மேலே இடிக்கும், குனிஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். கழுத்தில் வந்து கைதிக்கான ஒரு பட்டை, கை விலங்கு கால் விலங்கோட 24 மணி நேரமும் அங்கே குனிந்து கொண்டே பல மாதங்கள் வந்து அந்த சிறையில் அனுபவிச்சிருக்கார். ஒரு இடத்துலையாவது பெரியார் எனக்கு சிறையில் வந்து இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை வந்துச்சு இன்னும் அவர் எழுதவே இல்லை. வைக்கம் போராட்டத்தை பற்றி டி.கே. மாதவன் நினைக்கிறேன், அவர் ஒரு வரலாறு எழுதியிருக்கிறார். அந்த வரலாறுல அவர் தான் சொல்றாரு, பெரியாரை வந்து கை காலை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை அவர் தான் சொல்றாரு. அவர் வந்து தன்னை வந்து அப்படியே வெளிப்படுத்திக்க எந்த இடத்தையும் வெளிப்படுத்திக்குவதே இல்லையே. அதே மாதிரி நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும். இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து அவர் சொல்ல வேண்டும். எந்த இடத்துல தன்னுடைய தியாகத்தை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தியாகம்னு யாரும் சொல்லாதீங்க, அவன் கொடுக்குற விலை சிறைக்கு போறேன்னு சொன்னான். சிறைக்கு போயிட்டு வந்து பேசுறாரு. இப்போ நாங்கள் கடைசியாக சிறைக்கு போய் சில மாதங்கள் ஆயிடுச்சு, நான் சிறைக்கு போகல, நான் ஏன் உட்காந்துட்டு சும்மா உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியல, என்ன சும்மா ஏன் உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியல, சிறைக்கு வந்து என்னை வந்து போடல, கடைசியாக சிறை பண்ணி இவ்வளோ தான் ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என்னை யாரும் வந்து சிறைக்கு போக முடியுது அப்படின்னு கவலைப்படுறாரு. சிறைக்கு போனால்தான் என்னுடைய கருத்து பரவும், அடக்குமுறை வந்தால்தான் என்னுடைய கருத்து பரவும். அடக்குமுறையை கொள்கை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியவர், தன்மானத்தை விட்டு சமூக மானத்திற்காக பாடுபட்டார். ரெண்டுலையுமே அவர் வந்து தனக்கென்று எந்த ஒரு தன்மானம் இல்லை, அந்த அளவுக்கு இருந்திருக்கிற பிரச்சனை. ஆக இப்படி சொல்லிட்டே போகலாம். உமாபதி கை காமிச்சார் முடிக்க சொல்லி, சரி முடிச்சிருவோம். அதனால் ஒரே விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பெண்களுடைய உரிமையை பற்றி பெரியார் வந்து இன்னொரு விஷயம் கட்டாயம் சொல்லணும். இல்லை ஒரு நல்ல விஷயம் சொன்னேன். அதாவது நான் ஏன் வந்து உணர்ச்சியோடு இருக்கேன், நான் ஏன் உணர்ச்சியோடு இருக்கிறேன், என்னை வந்து நிலைகுலையாமல் வைத்திருப்பது எது அப்படிங்கிறதுக்கு பெரியார் வந்து ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, எதிரிகளுக்கு ஸ்தாபனம் உண்டு, பொறுப்பு உண்டு, கூட்டு கவலை உண்டு,
பொதுமக்களிடம் கோடிக்கணக்கான பொருளை திரட்டுகிற தந்திரம் உண்டு. ஆனால் நமக்கு என்ன உண்டு? சகலமும் நானேதான் என்னும் ஆணவமும் அகம்பாவமும் கொண்டதால் தான் நான் இவ்வளவு காலமாக உயிர் வாழ முடிந்தது. எனக்கு அமைப்பு இல்லை, என்னை ஆதரிக்கவே யாரும் இல்லை, எனக்கு ஒரு ஸ்தாபனம் இல்லை, எனக்கு நன்கொடை கொடுக்க அவனும் இல்லை. அப்படிலாம் எவனா இருந்தான்னா அவன் பார்த்துப்பான் நான் ஊக்கம் எனக்கு குறைஞ்சிடுறேன். நான் மட்டும்தான்டா இருக்கேன், எனக்கு எவனுமே இல்லை என்று சொல்லுவது தான் என்னுடைய அகம்பாவத்திற்கும் ஆணவத்திற்கும் காரணமாக வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. எதற்கும் மற்றவர்கள் இருக்கிறார்கள், ஸ்தாபனங்கள் இருக்கின்றன, கவலையும் பொறுப்பும் உள்ள சக்தி வாய்ந்த தோழர்கள் இருக்கிறார்கள் என்று சிறிதாவது கருதி இருந்திருப்பேனானால் நான் உணர்ச்சியும் ஊக்கமும் குறைவுபட்டு தொட்டதிலெல்லாம் தோல்வியை தலைகாட்டி பொது வாழ்க்கையிலிருந்து விலகி மறைந்திருப்பேன். அப்ப தன்னை நம்பி தனக்கான உற்சாகத்தை தானே தேடிக்கொண்டார். அந்த எனர்ஜியை நான் தேடிட்டேன், மற்றவங்க சப்போர்ட்டை பற்றி நான் நினைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை அதில் சொல்றாரு. கடைசியா ஒரே ஒரு செய்தி. 27/11/38 பெண்கள் மாநாடு ஒன்று நடக்கும். 38 நடக்கிற பெண்கள் மாநாடு இந்திய எதிர்ப்பு போராட்ட களம். நிறைய பேர் பெண்கள் போராட்டத்துக்கு போறாங்க. ஆனால் ஆண்கள்லாம் வீட்டில் உள்ளவங்கலாம் போராட்டத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் பெரியார் ஒரு பேச்சு ஒன்று பேசுகிறார். இந்த பேச்சு ஏன் தெரியல, அதிகமாக பெண்ணிய அடிமையான எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பெரியாருடைய இந்த பேச்சுங்கிறது அதிகமாக வெளியில் வரல. குடியரசு பத்திரிகையில் பார்க்க முடிஞ்சு இந்த பேச்சு. அவர் என்ன சொல்கிறார் இந்த பேச்சுனா, அது பெண்களாகிய நமக்கு ஏற்படும் வேதனைக்கோ தொல்லைக்கோ எல்லை இல்லை. இந்நிலையில் நீங்கள் சொல்வதை கேட்காது, நாட்டுக்கு பாடுபடாது ஆண்கள் உங்கள்கிட்டே வருவார்களே, ஆனால் ரோஷம் இருக்கும் இடத்தை பார்த்து அவர்களை குத்த வேண்டும். உங்க பேச்சை கேட்கல, பெண்கள் உங்களுடைய பேச்சை கேட்கல, நீ சொல்றதை கேட்கல அப்படின்னு சொன்னா அவன் எந்த இடத்துல ரோஷம் வருமோ அந்த இடத்தை பார்த்து குத்த வேண்டும். வீட்டுக்குள்ளே அனுமதிக்க கூடாது, கதவை மூடிவிட வேண்டும். இதேபோல் அநேக நாடுகளில் பெண்கள் தமது கணவன்களை இடித்து திருத்தியதாக சரித்திரம் கூறுகிறது. அநேக ஆண்கள் நீங்கள் சிறைக்கு போவதைக் கண்டு பயப்படுவார்களானால், நீங்கள் சிறைக்கு போவதை கண்டு அநேக ஆண்கள் பயப்படுவார்களானால், அவர்களை திருத்த வேண்டுமானால் நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போவதாக சொல்லிவிட்டு அவர்களுக்கு தெரியாமலே சிறைக்கு போய்விடுங்கள், அவருக்கு தெரியாமலே செய்யப்படுங்கள். அப்படி செய்தால்தான் அவர்களும் உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரியார் பெண்ணுக்கு சொல்லியிருக்காரு. எப்ப 1938 சொல்லியிருக்காரு இந்த விஷயம். ரோஷம் பார்க்க இடம் பார்த்து குத்து என்ன அர்த்தம்னா, அந்த கான்ஜுகல் ரைட்ஸை ப்ரொட்டஸ்ட் பண்ண, அவனோட இருக்கிற உடல் உறவை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லு, ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை பெரியார் சொல்றாரு. பெண் உரிமைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சஸ் ஆனால் மேலை நாடுகள்லாம் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பெரியார் சுட்டிக்காட்டார். ஆக அப்படிப்பட்ட ஒரு கருத்து பெரியார் இன்றைக்கு சமூக இயலில் பெரியார் பொருத்தி பார்க்குறப்ப தனக்கு விளம்பரம் வேண்டாம், தனக்கு தியாக முத்திரை வேண்டாம், தனக்கு அமைப்பு வேண்டாம், எனக்கு ஸ்தாபனம் வேண்டாம், நானே தனி மனிதன் என்று கருதினால்தான் எனக்கு தன்னம்பிக்கை எனக்கு கிடைக்குது அப்படின்னு எனக்கு எல்லாவற்றையுமே என்னை மகாத்மா ஆக்கிடாதீங்க, என்னோட மனைவி கற்புக்கரசு நான் சொல்ல தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தியாகம் வாழ்க்கையெல்லாம் தியாகம் இல்லை, நான் சிறைக்கு போய் இருக்கிறத நீங்கள் கொண்டாடுங்க, நான் போராட்டத்தை அடக்குமுறையை வரவேறுங்க, அதன் மூலம் கொள்கையை மக்களிடம் கொண்டு போய் செல்லுங்க என்று தன்னை மறுத்து, தன்னுடைய புகழை மறுத்து, தன்னுடைய சுயநலத்தை மறுத்து, மக்களால் வெறுக்கக்கூடிய கல்விகளை துணிச்சலாக மக்களிடம் எடுத்து சென்றார் என்பதில் தான் பெரியார் நிற்கிறார். நன்றி.